My dear student, good afternoon. Today we are going to be see third unit. The third unit name is Accounts of Partnership Firms Fundamentals. இதுக்கு முன்னே நீங்கள் சோல் ப்ரிப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க. சோல் ப்ரிப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் ஒருத்தர் மட்டுமே மெயின்டைன் பண்ணிப்பார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுத்தையுமே ஒருத்தர் மட்டும்தான் பார்த்துப்பார். அவர் தான் சோல் ப்ரிப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனி இருக்கா, அதில் ஒருத்தர் மட்டுமே மெயின்டைன் இல்லாமல் அனதராக இன்னொரு பர்சன் வந்து ஜாயின்ட் ஆகிறாரு, செகண்ட் பர்சனாக வந்து ஜாயின்ட் ஆகிறாரு, அவர் தான் பார்ட்னர். அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கம்பெனியில் இன்னொருத்தராக வந்து சேர்றது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். கிளியராமா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன், 2 or more person, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன் வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின்ட் ஆகுறாங்க. பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ்க்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த அக்ரிமெண்ட் பேஸில் அவங்க ஒர்க் பண்ணுறது, ஜாயின்ட் ஆகிறது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். கிளியராமா? பார்ட்னர்ஷிப்போடைய மீனிங் பார்க்கலாம் பாருங்கள். ஆர் மோர் பர்சன், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சன் வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க பிஸ்னஸில். எதுக்காக ஜாயின்ட் ஆகுறாங்க அப்படின்னா, டு ஷேர் ப்ராஃபிட் அண்டு லாஸ். ப்ராஃபிட் அண்டு ஷேரையும் லாஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அவங்க எப்படி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கேபிட்டல், ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேசிஸ் ஆர் கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டலை கொண்டு வராங்க. கேபிட்டல் எப்படி கொண்டு வராங்க? ஷேரிங். அந்த ஷேரிங் ஆஸ்பெக்ட் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டா ஆர் லாஸா அப்படிங்கிறதும் அவங்களுடைய அக்ரிமெண்ட் போடுறாங்க. ப்ராஃபிட்டாக எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த பேசிஸ்க்கு அவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. ஒன்லி ஃபார் என் பிஸ்னஸ் ஆர் ஃபார்ம் ரிலேட்டடாக மட்டும்தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது. அதை தான் நம்ம பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டெஃபினேஷன் பாருங்கள். அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஸ்பெக்டுக்கு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல் இந்த பார்ட்னர்ஷிப்பை டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன டிஃபைன் பண்ணுறாங்க? த ரிலேஷன் பிட்வீன் பர்சன் who have agreed to share the profit of business carried on by all or any of them acting for all. என்ன சொல்கிறாங்க? ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சனை ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ரிலேஷன்? கம்பெனி ஆர் ஃபார்ம் ரிலேட்டடான பர்சனுங்கிற அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கான அக்ரிமெண்ட்? ஷேர் அண்டு ப்ராஃபிட்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய ஃபியூச்சர்ஸை பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க? மினிமம் 2 பர்சன் ஆர் மேக்ஸிமம் 50%, 50% பார்ட்னர்ஷிப்பாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் என்ன? 2 அல்லது 50, 2 or 50% நம்ம பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷனில். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி அக்ரிமெண்ட்? டு ஷேர் த ப்ராஃபிட் அண்டு லாஸை ஷேர் பண்ணிக்கிற அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்கலாம்? ஓரலாகவும், ஜஸ்ட்டு வார்த்தைக்காகவும் இருக்கலாம், ஆர் ரிட்டனாகவும் ஒரு அக்ரிமெண்ட்டை அவங்க ரைட் பண்ணியும் வச்சுருக்கலாம், பத்திரமாகவும் வச்சுக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒன்லி ஒன் மஸ்ட்டு எதுக்காக போடுறாங்க? பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டை அண்ட் லாஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும். ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா, பிஸ்னஸை யார் கேரி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே பார்ட்னர்ஷிப்பாக ஆக்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸில். அதாவது ஒரு பிஸ்னஸில் 4 பேர் இருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சைலண்ட் பார்ட்னராக இருக்கலாம், ரிமைனிங் 3 பேர் ஒர்க் பண்ணலாம். இல்லை 3 பேர் ஒர்க் பண்ணலாம், ரிமைனிங் ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்கலாம். இல்லை ஸோ அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் அவங்க போட்டுக்கலாம். இதுதான் அதனுடைய பார்ட்னர்ஷிப்போடைய ஃபியூச்சர்ஸ். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஆஸ்பெக்ட்க்கு இந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம். அதனுடைய அக்ரிமெண்ட்டை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாமையும் இருக்கலாம். அதுதான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் டீடோடைய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்டு நேச்சர் அண்டு பிளேஸ் ஆஃப் த பிஸ்னஸ். என்ன நேமில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? கம்பெனியுடைய நேம் என்ன?
கம்பெனியுடைய நேம் என்ன, நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டா இல்லை மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா அப்படின்ட்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். நம்ம இப்போது அக்ரிமெண்ட்டை போட்டோம் இல்லையா, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கான டியூரேஷன் பீரியட் எவ்வளோ, 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், மேக்ஸிமம் 10 இயர்ஸ், அந்த மாதிரி என்ன லிமிட்டில் அவங்க அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. தேர்டு ஒன், நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் ஃபார் ஆல் பார்ட்னர்ஸ். இப்போ ஒரு கம்பெனியில் 4 பார்ட்னர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 பார்ட்னர்ஸோடைய நேமாக அவங்களுடைய அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வாங்கிக்கிறது. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பை ஈச் பார்ட்னர். ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் முதலீடு கொண்டு வந்திருக்காங்க அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் பண்ணுறதுடைய ரேஷியோ எப்படி இருக்குது, கேபிட்டல் கொண்டு வந்தாங்களா அந்த கேபிட்டல் ஆஸ்பெக்ட்க்கு அவங்கள ரேஷியோவை கொடுக்குறாங்களா, இல்லை 4 பார்ட்னருக்கும் ஒன்றா எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ப்ராஃபிட் ரேஷியோ இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிராவிங்ஸ் அலவுட் டு ஈச் பார்ட்னர். கம்பெனியில் அமௌண்ட் டிராவிங்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த பார்ட்னரை அலோவ் பண்ணுறாங்க, ஒரு பார்ட்னரை இல்லை எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிக்கிறாங்களா. நெக்ஸ்ட் ஒன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை பார்ட்னர். பார்ட்னருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுடைய லோனை எடுத்தது போகவா இல்லை இருக்கிற அமௌண்ட்டுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், அமௌண்ட் ஆஃப் சேல்ரி டு பி அலவுடு டு எனி பார்ட்னர். ஏதாவது ஒரு பார்ட்னருக்கு அவங்க சேல்ரி கொடுக்குறாங்களா இல்லை எல்லா பார்ட்னருக்கும் சேல்ரி கொடுக்குறாங்களா. இப்போது 4 பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா 4 பார்ட்னரும் ஒர்க் பண்ணுறது அளவுக்கு சேல்ரி கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு பார்ட்னருக்கு மட்டும் சேல்ரி கொடுத்துட்டு ரிமைனிங் 3 பார்ட்னரும் ஸ்லிப் பார்ட்னராக இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய கம்பெனி பேஸஸ் பொறுத்து. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அந்த அக்கௌண்ட்ஸ் கம்பெனியோடைய அக்கௌண்ட்ஸு ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அட்மிஷன் ஆஃப் நியூ பார்ட்னர். 4 பார்ட்னர் இல்லாமல் அகைனாக அனதராக இன்னொரு பர்சன் வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ரொசீஜர் என்ன, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் ஷேர் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்டு செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் டு த ரிட்டையர்ட் பார்ட்னர். ஒரு கம்பெனியில் 5 பார்ட்னர் இருக்காங்க. அந்த 5 பார்ட்னரில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க இல்லை வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய செட்டில்மெண்ட் என்ன, அந்த செட்டில்மெண்ட்டோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் ஆர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் ஆஃப் பார்ட்னர். அதாவது அந்த கம்பெனியில் இருக்கிற பார்ட்னர் டெத் ஆகிடுறாங்க இல்லை ரிட்டையர் ஆங்க இல்லை இன்னொரு பார்ட்னர் அட்மிஷன் ஆகுறாங்க. ஸோ அப்போ அட்மிஷன் ஆகும்போது அந்த கம்பெனியோடைய லைபிலிட்டிஸ் என்ன, அசட்ஸ் என்ன, கம்பெனியோடைய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, அதை தாண்டி அந்த பார்ட்னருடைய குட்வில் என்ன, எப்படி இருக்காங்க, அதாவது அவங்க கம்பெனிக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க பண்ணல, அவங்களால என்ன ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா. ஸோ அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்டு செட்டில்மெண்ட் ஆஃப் டியூட். அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட்னர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்ட்னருடைய செட்டில்மெண்ட் என்ன. லாஸ்ட் ஒன் பாருங்கள், செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆன் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த ஃபார்ம். கம்பெனியே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த செட்டில்மெண்ட்